இந்த வீடியோவில் புரோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். புரோட்டா வந்து எல்லாருமே சாப்பிட்றோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கலாம் நீங்கள். புரோட்டா பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போது புரோட்டா எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ கடைசியாக நான் புரோட்டா சாப்பிட்டு ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஆகும். இது மாதிரி சாப்பிடும்போது எந்த தொந்தரவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு டெய்லியும் புரோட்டா சாப்பிடுவாங்க, இல்லை வாரத்துக்கு 2 மாதிரி தொடர்ந்து புரோட்டா சாப்பிட்றாங்கல்ல, தொடர்ந்து நைட் நேரத்தில் சாப்பிட்றாங்க பாரு. அது மாதிரிலாம் தொடர்ந்து சாப்பிடும்போது சங்கூதருக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம நெல்லுலேருந்து அறுவடை பண்ணி வர்றோம்ல, அதை அறுத்துட்டு வந்து உமியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை அரிசியாக அதை போட்டு அரைக்கிறோம்னா நமக்கு அரிசி கிடைக்குது. ஸோ அதான் அரிசியாக நம்ம சாப்பிட்றோம்ல, அதே சிஸ்டம் தான் இங்கேயும். கோதுமை இருக்குது, கோதுமையை வந்துட்டு மேலாக அந்த உமி இருக்குல்ல தோல், அதை மட்டும் அரைச்சி எடுத்துட்டாலே அது பேர் கோதுமை. அதை நம்ம சப்பாத்தி யூஸ் பண்ணுறோம். அதையே அடுத்த ஸ்டேஜ் அது 2-3 கெமிக்கலை போட்டு அரைச்சிட்டு அதுக்குள்ளே அந்த ஏற்கனவே உமி எடுத்துருக்கோம்ல, அதுக்கப்புறம் உள்ள ஒரு வெள்ளையாக லேயர் இருக்கும், அதையும் எடுத்துட்டோம்னா அதை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சோம்னா அது வந்து ரவை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 3ஆவதாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 கெமிக்கல் உள்ள போடுவாங்க, போட்டு அரைச்சோம்னா அது ஃபைனலாக கிடைக்கிறதா மைதா. ஆனால் நம்ம கோதுமை பொறுத்தளவுக்கு கோதுமை வந்து கொஞ்சம் ப்ரௌன் ப்ளஸ் எல்லோ கலர் கொஞ்சம் கலந்துருக்கும்ல. ஆனால் அதுலேருந்து பிரித்து 3ஆவது ரகமாக எடுக்கிறது தான் மைதா. ஆனால் மைதா வந்து வெள்ளையாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் பல விதமான கெமிக்கல்லாம் போடுறாங்க அதுக்குள்ளே, அதனால் அது ஒயிட்டாக வருது. குறிப்பாக சொல்லணும்னா பல கெமிக்கல் போடுறாங்க. அது குறிப்பாக ஒரு சில கெமிக்கல் என்னென்னா, நம்ம இப்போ இந்த தலைமுடிலாம் வெள்ளையாயிடுச்சுன்னா நம்ம டை அடிக்கிறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கலை அந்த மைதா ஒயிட் ஆக்கிறதுக்கு போடுறதா சொல்கிறாங்க. அதே போல் நம்ம அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்துட்டு அந்த வெள்ளை ஸ்ட்ரம்பராக வர்றதுக்கு அந்த ஒயிட் ஆக்கிறதுக்காக நம்ம கெமிக்கல் போடுவோம்ல, அந்த கெமிக்கலையும் இதில் பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. புரோட்டா அப்படிங்கிறது மைதா மாவுலேருந்து தயாரிக்கிறான்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம புரோட்டா சாப்பிடும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது, உண்மை தான். அதே போல் தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல உடம்பு குண்டாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கோதுமை, அப்புறம் 2ஆவது ரவை, 3ஆவதாக மைதா வருதுல்ல. நம்ம இப்போ பேச போகிறது மைதா போய் தான் பேச போகிறோம். இந்த மைதாவில் தயாரிக்கக்கூடிய அந்த புரோட்டா சாப்பிடும்போது ஃபேட், அதாவது கொழுப்பு உடம்புல நிறையா சேருதுன்னு சொல்கிறாங்க. நல்ல கொழுப்பும் சேரும், கெட்ட கொழுப்பும் சேரும். ஆனால் நல்ல கொழுப்பை விட கெட்ட கொழுப்பு அதிகம் இதில். கெட்ட கொழுப்பு அப்படின்னா அந்த எல்டிஎல், அப்புறம் அந்த ட்ரிகலிசரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொலஸ்ட்ரால், இது 3மே வந்து கெட்ட கொழுப்பு. இதுதான் உடம்புல நிறையா சேருது அந்த மைதாவை சாப்பிடும்போது. அதே இது நல்ல கொழுப்பு அப்படின்னா ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல கொழுப்பு. இதை மைதாவை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் பஞ்சாயத்து இப்போ மைதாவை பொறுத்தளவுக்கு. இதே இது கோதுமை நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் பெட்ரு, அவ்வளோதானே தவிர அதுலேயும் டேஞ்சர் இருக்குது. ஆனால் இதை விட அதில் கொஞ்சம் கொழுப்பு, நல்ல கொழுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அது குறிப்பாக நம்ம நைட் நேரத்தில் புரோட்டா சாப்பிடணும் வைங்களேன், ஒரு 2-3 புரோட்டா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே தூங்குறோம். இதை நம்ம எல்லாமே பண்ணுறது. அப்படி போய் சாப்பிடும்போது அதாவது ஹெவியான ஃபுட்டு புரோட்டா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மைதாவில் வந்துட்டு அந்த நார்ச்சத்து கிடையாது, இது ஒன்லி மாவு சத்து மட்டும்தான் இருக்குது. நார்ச்சத்து இருந்தால் தான் கொஞ்சம் ஜீரணமாகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து கோதுமையில் கொஞ்சம் நார்ச்சத்து இருக்குது. ஆனால் மைதாவில் வந்துட்டு சுத்தமாக நார்ச்சத்து கிடையாது, ஒன்லி மாவு சத்து மட்டும்தான் இருக்குது. அதனால் ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, மினிமம் 2-3 மணி நேரம் ஆகும். அது நம்ம சாப்பிட்டு தூங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ள, அதாவது உடம்பை பொறுத்தளவுக்கு ரத்தம் வந்து உடம்புக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும், பல உறுப்புகள் போகும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அந்த பிரெயின் மூளைக்காகட்டும், இல்லை இதயத்துக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ரத்தம். சர்க்குலேஷன் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம அந்த புரோட்டா வந்து ஃபுல் சாப்பிட்டு ஜீரணாகாமல் ஹெவியாக உள்ள போல்டாக நிற்கிதில்ல, உள்ள நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்தம் வந்துட்டு மூளைக்கோ இருதயத்துக்கோ போகாமல் அதோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்துட்டு வயிற்று நோக்கி தான் வரும். ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே வந்ததுனால இதயம் துடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு துடிக்கும், ரொம்ப மெதுவாக துடிக்கும் போது அதில் சில பிரச்சனைகள் வருது. இதயம் மெதுவாக துடிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டா சாப்பிட்றதுனால அந்த இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சிருது. இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சின்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் ஆகிடும். சுகரு அந்த இருதய நோய் இருக்கவங்க வந்துட்டு புரோட்டாவை தொட்டு கூட பார்த்துக்கூடாது. இந்த மைதா மாவை பொறுத்தளவுக்கு முழுக்க மாவு சத்தாக இருக்குன்னு சொன்னோம்ல, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இப்போ 100 கிராம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கோதுமையாக இருந்தால் 68 கிராம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாவு சத்து தான் இருக்குது. அதில் அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் சொல்கிறோம்ல ரவை, அதில் வந்து 75 கிராம் மாவு சத்து இருக்குது. 3ஆவது நம்ம டேஞ்சர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மைதா, அது வந்து 78 கிராம் மாவு சத்து இருக்குது. ஆனால் நம்ம மைதா மோசம் சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட மைதாவும் கோதுமையும் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ரவையை பொறுத்தளவுக்கு நம்ம அதே அதிகமாக ரவை நம்ம யாரும் சாப்பிட்றதில்ல, நான் ரவைக்குனாலே தெரிச்சு போயிடுவோம்ல, ஸோ அதை விட்டுலாம். இப்போ பஞ்சாயத்து கோதுமையும் மைதா மட்டும்தான்.
சரி, மைதா மட்டும் தான் அவ்வளோ டேஞ்சர்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கோதுமை சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. இப்போ மைதாவில் தயாரிக்கக்கூடிய புரோட்டாவை 2 புரோட்டா சாப்பிட்றது ஒன்று தான். அதே போல் கோதுமையில் தயாரிக்கக்கூடிய நம்ம சப்பாத்தி 5 சாப்பிட்டாலும் ரெண்டுமே டேஞ்சர் தான். ஸோ நம்ம மைதாவை மட்டுமே குறை சொல்லி கேட்க முடியாது. இதுலேயும் கோதுமையிலையும் பஞ்சாயத்து இருக்குது. அது இப்போ புரோட்டா விதவிதமான புரோட்டா வந்துருச்சுல. இப்போ அந்த கேரளா புரோட்டான்றாங்க, திருநெல்வேலி புரோட்டா, இதில் விருதுநகர் புரோட்டாலாம். அது குறிப்பாக நம்ம இந்த தேனி மதுரையில் போடுற புரோட்டா இருக்கே, அது பெரிய தோசைகளில் எண்ணெயை ஊற்றி பன்னு புரோட்டான்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பூரி போடுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதெல்லாம் முழுக்க முழுக்க எண்ணெய். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம விரும்பி தான் சாப்பிட்றோம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம். பொதுவாகவே அந்த மைதாவில் இப்போ நம்ம புரோட்டாலாம் போட்டதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் அடித்து சாப்பிட்டு போனாங்கல்ல, அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த இப்படி விரிக்கிறோம்ல, வீச்சு புரோட்டா வீல் மாதிரி போடுறோம்ல. பொதுவாகவே அந்த மைதாவில் அதுக்கான கெப்பாசிட்டி கொஞ்சம் இருக்குது. நார்மலாகவே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஆனால் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லா கடையிலையுமே அதுக்குன்னு தனியாக கெமிக்கல் போடுறாங்க, எல்லா கம்பெனிலையுமே. அதுக்கு 4-5 கெமிக்கலை போடும்போது தான் இன்னும் இழுக்க பெருசாக ஃப்ளெக்சிபிளாக வருது. இப்படி இழுக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில இதெல்லாம் அந்த நூடுல்ஸ் மாதிரி போடுறாங்க, பன் இப்படி பண்ணி அது மாதிரி அதுக்கு தனியாக ஒரு கெமிக்கல் போடுறாங்க. ஸோ திரும்ப போட்டு ரீஃபைண்டு தான் ஃபுல்லாகவே, ரீஃபைண்ட் ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவோம்ல, திரும்ப கெமிக்கலை போட்டு தான் அவ்வளோ சாஃப்டாக வருது புரோட்டாவுக்கு. நம்ம அந்த மைதாவில் தயாரிக்கக்கூடிய பொருளை சாப்பிட்றதுக்கு பயப்படுறோம்ல. ஆனால் நார்த் ஈஸ்ட்லாம் போயிட்டோம் அப்படின்னா அவனோட மெயின் ஃபுட்டே வந்துட்டு மைதாவால் தயாரிக்கக்கூடிய அந்த நூடுல்ஸ் தான் மெயின் ஃபுட் அவங்களுக்கு. ஆனால் அவன் எவரெஸ்ட்டு இமயமலை பூரா ஏறுறாங்க. எப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் தான் விஷயமே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் புரோட்டா ஃபேமஸாக இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ நான் இருக்க சிங்கப்பூர், மலேசியா, இங்கேயுமே நம்ம தமிழ் கடையில் ஃபுல்லாகவே புரோட்டா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்மளை பார்த்துட்டு சைனாக்காரனும் புரோட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவன் கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே புரோட்டாவை காலையில் சாப்பிட்றான். காலையில் சாப்பிட்னா இப்போ யாரும் தூங்க மாட்டாங்கல்ல. ஸோ அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் மேக்ஸிமம் நம்ம நைட்டு தான் சாப்பிடுவோம் புரோட்டா. அது நைட்லனா நம்ம நார்மலாக 8-9 மணி சாப்பிடும்போது சாப்பிட்டு அப்படியே தூங்குறோமா, அஜீரணம் ஆக மாட்டதில்ல. வெளிநாடுகள்லாம் மைதாவுக்கு பதிலாக ஆல் பர்பஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல் பர்பஸ் மாவு தான் அர்த்தம் அதுக்கு. அதை போடும்போது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் அதுலேயும் மைதா இருக்குது. பட் இந்தளவுக்கு டைரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா கிடையாது. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம டோட்டலாக மைதாவை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா 100% வாய்ப்பே கிடையாது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. பண்ணால் நல்லது, பட் அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படின்னா இப்போ மைதா அப்படிங்கிறது வெறும் புரோட்டா மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும், இப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோமா, ஒரு சமோசா சாப்பிட்றோம், பீஸா, பர்கரு, ஒரு ஸ்வீட்டு, நம்ம என்ன பேக்கரி ஐட்டம் போய் என்ன சாப்பிட்டாலுமே மைதா கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிருக்கும் அதில். ஈவன் ப்ரெட்டில் கூட இருக்குது. லாகின்னு சொல்லுவாங்கள்ல, ராகி பிஸ்கட், எல்லாத்துலேயுமே மைதா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னும் போது நம்ம தவிர்க்கவே முடியாது. மைதாவில் இன்னொரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இவர் டாக்டர் சிவராமன் சொல்லிட்டு ஒரு டாக்டர், சித்த வைத்திய டாக்டர் இருக்கார், ஹோமியோபதி நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு, அவர் புக்கில் எழுதியிருக்காரு. மைதா மாவு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மைதா மாவில் என்ன அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த வெள்ளையாக்குறதுக்கு என்னென்னமோ கெமிக்கல் போடுறாங்க. அதில் ஒன்று அலெக்சான்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் கெமிக்கல் உள்ள ஆட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணம் சொல்லணுங்களேன், ஒரு சுகருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஹியூமன் பீயிங் போட மாட்டாங்க, மனுஷனுக்கு போட மாட்டாங்க மருந்தை. ஸோ ஒரு எலிகளுக்கு கூட செக் பண்ணுவாங்க, அதான் ரூல்ஸு. சுகருக்கு செக் பண்ணணும் அப்படின்னா எலிக்கு சுகர் இருக்க எலியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது கஷ்டம் இல்லை. ஒரு எலியை பிடிச்சி அதுக்கு ஒரு சிரஞ்சு மூலயமா ஒரு ஊசி போடுவாங்க சுகரை உண்டாக்குறதுக்காக. உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அப்படி போகிற அந்த மருந்து தான் அந்த அலெக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து. இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கு சுகர் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுத்து சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த அலெக்ஸா அப்படிங்கிற அந்த கெமிக்கலை தான் மைதாவில் போடுறாங்க. இப்போ நான் சொல்கிறது பொதுவாக சொல்ல நான். இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே வந்து கூகுள் எல்லாமே இணையதளத்தில் எல்லாமே இருக்குது. நீங்களே போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக எல்லாமே அவைலபிள் தான், ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம புரோட்டா நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ அதை மாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம மாற்றுறதுக்கான முயற்சி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை யோசிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோதுமைக்கு பதிலாக வேறு அந்த இதை யூஸ் பண்ணலாம். சிறுதானியங்கள் நிறையா இருக்குல்ல, நிறையா சிறுதானியங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 சிறுதானியங்கள் சொல்கிறாங்கல்ல. அந்த சுண்டல், பட்டாணி, அப்புறம் ராகி, இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஏதாவது அரைச்சி அது மூலிமா கொஞ்சம் நம்ம மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணலாம். பட் அந்த டேஸ்ட் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் மாற்றலாம். ஏன்னா உடம்புக்கு ஆபத்தான பொருள் சாப்பிட்றத விட அதே ஐட்டத்தில் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. கொஞ்சம் மாற்றி காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்காக மாறுறோம். சின்ன பசங்கள்லாம் பழகிடுவாங்க. ஸோ அது மாதிரி முயற்சி பண்ணலாம்.
அப்புறம் இந்த கப்பக்கிழங்கெல்லாம் இருக்கலாம், அந்த கிழங்குலேருந்து அதை அரைச்சோம்னா கிட்டத்தட்ட அந்த மைதாவுக்கான டேஸ்ட் வந்துடும். அதை வச்சு நம்ம புரோட்டா போடலாம். அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. சில இடங்கள்லாம் இப்போ இந்த கேரளா அது மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் போடுறாங்க. அது மாதிரி பெருசாக வெளியில் வரல அப்படின்னா கூட அதை ட்ரை பண்ணலாம், ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் அந்த வாழைக்காய் இருக்குல்ல, அதை அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி பொடி பண்ணி அதில் புரோட்டா போடுறாங்க சில இடத்துலலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவான வாய்ப்பு தான். ஏன்னா முயற்சி தானே, பல வருஷமாக இருந்ததை ஒரு இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய முடியுமா, நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மைதாவில் தயாரிக்கக்கூடிய புரோட்டா வந்துட்டு புரோட்டாவை நம்ம சாப்பிட்றோமா, அந்த அலெக்ஸா அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் நம்மளை சாப்பிடுதா அப்படிங்கிறத தான் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது இருக்குது.